ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் லைஃப்ஸ்டைல். இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி ஆப்பம் தேங்காய் பால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற இட்லி தோசை மாவு தான். இதுக்காக நான் தனியாக மாவு எதுவுமே தனியாக ப்ரிப்பேர் பண்ணல. தேங்காய் பால் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு ஜாரில் வந்து நமக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 4 ஏலக்காய், 1 ஸ்பூன் கசகசா போட்டுக்கோங்க. 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1/2 மூடி தேங்காய் போட்டிருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. நான் இன்னும் எனக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இதை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக கொஞ்சம் பெரிய ஹோல் இருக்க ஃபில்டரை எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட காட்டன் கிளாத் இருந்தால் கூட அதில் போட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா தேங்காய் பால் எல்லாமே நல்லா ஃபில்ட்ரு ஆகி வந்துடும். தேங்காய் பால் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது வயிற்று புண், அதாவது அல்சரை வந்து சீக்கிரமாக சரி பண்ணும். நீங்கள் அதை மார்னிங் இன்டேக்காக எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். நீங்கள் தேங்காய் பால், கசகசா, அது கூட நாட்டு சக்கரை போட்டு நல்லா அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சிங்கன்னா கூட மார்னிங் இன்டேக்காக எடுத்துக்கும் போது இன்னும் உடம்புக்கு நல்லது. நான் இது கூட இன்னும் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இதிலேருந்து தேங்காய் பால் எடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முழு தேங்காய் உடச்சிருப்பீங்க இல்லையா, அதுலேருந்து அந்த தேங்காய் தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். நீங்கள் ஹோட்டல்லலாம் சாப்பிட்றீங்க இல்லையா, அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். உங்களுக்கு பால் இன்னும் தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேங்காய் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். இப்போ பார்த்தீங்கன்னா பால் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் ரூம் டெம்பரேச்சரில் தான் வைக்கிறேன், ஃப்ரிட்ஜில் வைக்கல. நான் பாப்பாவுக்கு கொடுப்பேன், ஸோ அதனால தான். இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மாவு, அது கூட வந்து ஒரு 2 கரண்டி தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து ஆப்பத்துக்குன்னு தனியாக மாவு அரைக்கல. நான் நார்மலாக இட்லி தோசைக்கு அரைச்ச மாவு தான் இது. ஆப்பத்துக்கு பண்ணுற மாவு வந்து ரொம்ப புளிக்கக்கூடாது. புளிச்சா டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் அரைச்ச உடனே என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஆப்பத்துக்கு மட்டும். ஸோ அது அவ்வளோ புளிக்காது. ஸோ சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்ப மாவு வந்து திக்காக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க. அப்போ தான் ஆப்பம் நல்லா வரும் நமக்கு. நெக்ஸ்ட் ஆப்பக்கடாய் வச்சு ஆப்பக்கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஆப்பக்கடாய் இருந்தால் ஆப்பக்கடாயில் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மல் கடாயில் கூட நம்ம ஆப்பம் சுட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் அதை நெய்யை ஆட் பண்ணி லைட்டாக தொடச்சி விட்டுட்டு மாவு ஒரு கரண்டி ஊற்றிக்கோங்க. நல்லா இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா மாவு நல்லா சுற்றி அதில் ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸ்ப்ரெட் ஆகிட்ட அப்புறம் நீங்கள் தேவையான அளவு லைட்டாக நெய் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க, ஒரு கரெக்டான மூடி போட்டு. அப்போ அந்த ஆவிலேயே அது நல்லா வெந்துடும். ஃபைனலாக ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எந்த ஸ்டைலில் ஆப்பமோ தேங்காய் பாலும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டாலுமே கண்டிப்பாக திகட்டாது. நீங்கள் தேங்காய் பாலை ரெடி பண்ணிவிட்டு அதை 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் சூடான ஆப்பத்து கூட ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட் செம்மையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அதனால தான் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்க்குறேன். பாய்.